சேனல் ஏகே ராமன்ஸ் எமோஷனல் எஜுகேஷன் அகாடமி. இந்த சிறப்பான ஒரு எபிசோடில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறது, நம்ம லைஃப்பில் நிறைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு ப்ரோக்ரெசிவாக இருக்கணும், ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட்டாக இருக்கணும்னா அதில் ஒரு முக்கிய ஒரு ஃபேக்டராக நம்மக்கிட்ட இருக்குது. என்ன அப்படின்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் எப்படி ஒருத்தருடைய லைஃப்பில் ரொம்பவே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன மாதிரி ஒரு ஐடியாஸ், என்ன மாதிரி ஒரு வேஸ் அது கொடுக்குதுங்கிற இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்கலாம். பை த பை, இந்த வீடியோ நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தாலும் யூ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ யூ கைண்ட்லி ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யுவர் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் யுவர் ஃபேமிலிஸ். ஏன்னா இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டர் நம்மளுடைய லைஃப் க்ரோத்தில் நாம் ஈஸியாக டிட்டர்மின் பண்ணலாம். இந்த செல்ஃப் க்ரோத்துங்கிறது என்னென்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டராக இருந்தாலும் கூட இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுங்கிறது ரொம்பவே இதில் ரோல் ப்ளே பண்ணுது. இப்போ செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுங்கிறது என்ன, இதை நம்ம எப்படி நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு க்ரோத்தாக ஒரு ப்ரோக்ரெசிவாக கொண்டு போகலாம், என்னென்ன ஆப்ஸ்டக்கிள்ஸ், என்னென்ன தடைகள் இதில் நாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதில் ஏற்படுது, அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது, அதை வச்சு அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எப்படி நம்ம லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியுங்கிறது தான் இந்த வீடியோவோட மெயின் கான்செப்ட். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு மனிதர் இருந்தனா இஸ் பண்டில் ஆஃப் தாட்ஸ், இது பண்டில் ஆஃப் எமோஷன்ஸ் சொல்ல இல்லையா. ஸோ அவளோட அந்த ஃபீலிங்ஸ், அப்புறம் நம்மளுடைய தாட்ஸ், எண்ணங்கள், அப்போ நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், இப்போ நம்மளுடைய பர்சனல் ஒர்க் பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும், இல்லை மற்றவங்களோட மூவ்மெண்ட், அவங்களோட அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும், அதே நேரத்தில் நம்மளுடைய பர்சனல் க்ரோத் எந்த அளவுக்கு நாம் ஒரு இன்டென்சிவ் கேராக, எந்த அளவுக்கு நம்ம ஒரு கேர் அட்டென்டிவோடு நம்ம பார்க்குறோமோ, அதே நேரத்தில் நம்மளுடைய ஒரு இன்சைட்ஸ் எப்படி நம்மளோட உட்காட்சி சொல்கிறோம் இல்லையா, அந்த இன்ட்யூஷன் கூட சொல்லலாம். இப்போது நம்ம ஒரு மேட்டரை நம்ம ஒரு அப்ரோச் ஃபெயிலியராக எடுப்போமா, இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுப்போமா, இல்லை பெரிய ஒரு தடையாக நம்ம இருப்போமா, அதே நேரத்தில் அந்த நேரத்தில் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும், நம்மளுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கும், நம்ம இன்சைட் எப்படி இருக்கும், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் பற்றி எப்படியெல்லாம் இருக்கும், அப்புறம் இது டோட்டலாகவே நம்மளுடைய ஆக்ஷன்ஸில் என்ன ஆகுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ அதை நம்ம ஒரு பாசிட்டிவாக எடுத்தோன்னா நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் பாசிட்டிவாக இருக்கும், அதில் வர்ற ரிசல்ட் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அட் தி எண்ட் ஆஃப் த அவுட்கம் பார்த்தோன்னா பர்சனல் க்ரோத்தில் அங்கே முடியும். இதே இந்த டோட்டலாக நம்மக்கிட்ட வர்றது அந்த எமோஷன்ஸ், நம்மளுடைய தாட்ஸ், நம்மளுடைய அன்எக்ஸ்பெக்டட், அதோட நம்ம அந்த மேட்டர் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போகுது. நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் நெகட்டிவாக இருக்கும்போது அது நெகட்டிவ் சைடில் போயிருக்கும், அந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட்டை போகும். இது என்ன ஆகுது, நம்மளுடைய பர்சனல் க்ரோத்தில் ரொம்பவே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இப்போ ஈஸியாக சொல்லப்போனா நமக்கு ஒரு கவலை வருதுன்னு வச்சுக்கலையே, அந்த கவலையை நம்ம நிரந்தரமாக்கினால் அந்த கைப்பதமாக இதுதான். ஏன்னா கவலைங்கிறது கடலில் வர அலைகள் மாதிரி தான், ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ரூபத்தில் கவலைகள்ங்கிறது, அந்த ஒரினஸ்ங்கிறது, நம்ம டிஸப்பாயின்மெண்ட் ஆகட்டும், நம்ம சீட் பண்ணுறவங்க எல்லாமே ஏதோ ஒவ்வொரு ரூபத்தில் வர்றாங்க. இந்த வழிகள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரூபத்திலையும் ஒவ்வொரு ஆள் வருவாங்க. அந்த கவலைகளை நம்ம நிரந்தரமாக நம்ம எடுத்துட்டோன்னா நம்ம லைஃப்பில் நோயாளியாக இருக்க போகிறோம். ஏன்னா அதில் வர்றது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அங்கே செக்ரேட் ஆகும். அப்புறம் நம்மளுடைய அந்த டோப்பமின்ஸ் அங்கே லெவல் ரொம்ப கம்மியான நமக்கு ஒரு ஹெட் ஏக் ஆரம்பித்து நம்மளுக்கு டோட்டலாகவே ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம், ஒரு மென்டல் ஹெல்த்து டோட்டலாகவே அந்த டிட்டோரியேட் ஆகிடும். அப்போது அந்த கவலைகளை எப்படி எடுத்துக்கிறோம், அதை நாம் தற்காலிகமாக நினச்சி அதை நான் போனேன்னா அது நிச்சயமாக நம்ம என்னென்னா அங்கே நமக்கு ஒரு சக்ஸஸ் ரேட் அங்கே நமக்கு கிடைச்சிட்டே போகும் இல்லையா. இப்போது இதுக்கு டோட்டலாக காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதெல்லாமே நான் பர்சனல் க்ரோத்துக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ரொம்பவே நம்ம பாசிட்டிவ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போது இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம், ஹவு டு டெவலப் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், எப்படி ஹவு டு ப்ராக்டிஸிங் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோர்னலிங். அதை நம்ம என்ன நினைக்கிறோமோ, என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறோமோ, அந்த நேரத்தில் நம்ம பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம ஒன் பை ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஜோர்னலிங் பண்ணும்போது நம்ம பற்றியே நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளே க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். நம்பர் 2 பெஸ்ட்டு சொல்லி என்னென்னா மெடிடேஷன். இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் உலகத்தில் மெடிடேஷன் பண்ணுறது ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு கூட செய்ய முடியாமல் ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா எவ்ரி டே இந்த மொபைல், இந்த சோஷியல் மீடியா வந்த அப்புறம் எப்போவுமே நம்ம பிஸியாக இருக்குமே காட்டிக்கிறோம், ஆனால் எதிலையும் நம்ம பிஸியாக இல்லை. ஏதோ நேரத்தில் நம்மளை சீட் பண்ணிட்டே இருக்கிறோம் பிஸியாக இருக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம டைம் எடுத்து மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுடைய செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அங்கே நம்ம ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்புறம் பார்த்தோன்னா
நம்மளுடைய மெயின் பார்க்கும்போது நம்மளுடைய அந்த ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் கொஸ்டின்ஸ். இப்போ நமக்கு நாமே அந்த கேள்வி கேட்கிறது ஒரு செல்ஃப் கொஸ்டின். அதாவது நம்மளே வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அட் ப்ரெசன்ட் வாட் டைம், என்னுடைய ப்ரியாரிட்டி ஒர்க் என்ன, என்னென்ன ஒர்க் நான் கம்ப்ளீட் பண்ண போகணும், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எங்கே இருக்குது, என்னோட கமிட்மெண்ட் எங்கே இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டிக்கோ கமிட்மெண்ட்டுக்கோ நான் எங்கே இருக்கிறேன், என்னோட ஆக்ஷன் அட் ப்ரெசென்ட் வந்து எங்கே போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு செல்ஃப் அனலைசிங் கொஸ்டின்ஸ் இருக்கும்போது இதுவும் நம்மளை வந்து ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து கொண்டு போகுது. அப்புறம் பார்க்கும்போது நம்ம ஃபீட்பேக், இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க எப்படி யாராக இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு ஒரு இன்ட்ராவர்ட்ஸ் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவர்ட்ஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டிய ஒரு 2 3 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நல்ல ஒரு நம்பகமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கும். அவங்ககிட்டயே கூட நம்மளுடைய என்ன பண்ணாங்க, என்னுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து இப்போ எல்லாம் எப்படி இருக்குது, அதோட ஃபீட்பேக் என்ன, அதே போல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபேமிலியில் இருக்கிற நம்ம குழந்தைகிட்ட கேட்கலாம், நம்ம ஸ்பௌஸ் கிட்ட கேட்கலாம், இல்லை நம்ம ஈவன் நம்மளுடைய அந்த அந்த நெய்பர்ஸ் கிட்ட கேட்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்கலாம். இவங்க கிட்ட நம்ம கேட்டு என்னுடைய ஃபீட்பேக் இன்னும் பர்டிகுலர் டைமில் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லும்போது நம்மளோட ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம கொண்டு போகலாம். ஸோ இந்த 4 5 மெத்தடில் நம்மளுடைய செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனை வந்து நம்ம அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னா, இங்கே தான் ஒரு லேக் ஆஃப் நம்ம போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஏன்னா இப்போ எங்கே போனாலும் நம்மளை வந்து மெயின் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ஷன் வந்து நிறைய இருக்குது. ஈவன் வீட்லேயும் கூட ஒரு குவைட் என்வரான்மெண்ட்டை நம்மளால் உருவாக்க முடியல. ஈவன் ஒரு மெடிடேஷன் சென்டரோ இல்லை கோயிலுக்கு போன கூட அங்கேயும் கூட நம்ம வி கேன் ஃபீல் சர்டன் டைப் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இதுவும் மட்டும் இல்லைன்னா இந்த சோஷியல் மீடியாவோட இப்போ நம்மளுடைய அந்த ரேபிட்னஸ் இன்ட்ராக்ஷன் ரொம்பவே ஜாஸ்தி இருக்கிறதுனால ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு மெசேஜ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும். நம்ம ஒரு மைண்ட் ஒரு குவைட்டாக நம்ம ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது அந்த சோஷியல் மீடியாவில் வர ஒரு மெசேஜ் வந்து நம்ம ஈஸியாக நம்ம மைண்டை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி போயிடும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்மளே நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு எல்லாமே நம்ம ஆகிறதுக்கு நிறைய சோஷியல் மீடியா வந்து தடையாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தோன்னா இந்த பர்சனல் நம்மளுடைய அந்த பிளான். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல போகிறோம், ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலை சக்ஸஸ் ஆகலை, இம்மீடியட்டாக நம்மளை பற்றி ஒரு நெகட்டிவ் டாக் வந்து நம்ம வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனல் பிளான் பண்ணாமல் நம்மளே என்ன பண்ணால் ஒரு பர்சனல் ஒரு ஒரு பாசிட்டிவாக நம்ம நினச்சி அதுலேருந்து வெளியில் வரும்போது நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம இங்கே ஈஸியாக நம்ம அந்த ஆப்ஸ்டாக்கிள்ஸ் வந்து வெளியில் வந்துடலாம். மூணாவது மெயினாக நம்ம பார்க்குறது ஃபியர்னஸ். ஏன்னா ஒரு வேலையை செய்கிறோம், அதில் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இமீடியட்டாக நம்மளை அடுத்த வேலை செய்யலாமா வேணாங்கிற ஒரு ஃபியர்னஸ் வந்துடும். இதுவும் பரவாயில்ல, இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே எடுத்து அந்த க்ரோத் மைண்ட் செட்டில் வந்து அடுத்த ஸ்டேஜ்லேயும் அதே வேலையை வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறவங்க எத்தனை பேர் பார்த்தோன்னா ஏதோ ஒரு ரேராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அந்த ஃபியர்னஸ் இல்லாமல் இருக்கும். ஃபோர்த்து பார்த்தோன்னா லேக் ஆஃப் டைம். ஏன்னா எப்போவுமே நம்ம நேரம் இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்கிறாருன்னு தெரியல. அது இதுதான் ஏகப்பட்ட டெக்னிக் வந்து நம்ம வீடியோஸை கொடுத்துருக்குறோம். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம ப்ரியாரிட்டிஸ் பண்ணி எந்த ஒர்க்கு எதில் பண்ணணும், ப்ரைமரி எது வைக்கணும், செகண்டரி எது வைக்கணும், ட்ரெஷரி எது வைக்கணும், எந்த மாதிரி ஒர்க்கு வந்து நம்ம ப்ரியாரிட்டிஸ் பண்ணணும்னு சொல்லும் போது இதுலேயும் நாம் ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்காக ஒரு டைம் வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 4 விஷயத்தில் குறிப்பாக டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சோஷியல் மீடியா, நம்பர் வந்து பர்சனல் பிளானிங், நம்பர் 3 வந்து ஃபியர், அதுலேயும் ஒரு எமோஷன்ஸ் வந்து ரொம்பவே இங்கே விளையாடுது. அந்த எமோஷன் வெளியே வர்றது, 4வது லேக் ஆஃப் டைம். இந்த 4மே நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு அப்ஜெக்ட் பண்ணுது, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, தடையாக இருக்குது. ஸோ இந்த நாள்லேருந்து நாம் வெளியில் வரணுதுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம டைம் ஒதுக்கும் போது, செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்காக டைம் எடுக்கும் போது நம்ம ஈஸியாக வெளியில் வரலாம். நம்பர் 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஒரு குவைட் என்வரான்மெண்ட். எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தாலும் கூட அந்த ஒரு என்வரான்மெண்ட் குறிப்பிட்ட ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உங்களுக்காக நமக்காக ஒரு டைம் அலாட் பண்ணி, டைம் ஒதுக்கி, டைம் ஸ்பேர் பண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம மேல் பண்ணலாம், அந்த ஜேர்னலிங் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம், இல்லை நம்மளே ஒரு செல்ஃப் அனலைசிங் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்மளோட இன்சைட் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இன்சைட் கண்டுபிடிச்சு அதை வந்து நாம் டைம் ஒதுக்கும் போது குவைட் என்வரான்மெண்ட் நம்மளே கிரியேட் பண்ணும் போது இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த தடைகள் வந்து ஈஸியாக மேலே வரலாம். 3வது பார்த்தோன்னா ஒரு செல்ஃப் சப்போர்ட். எப்படின்னா இப்போ நம்ம இருக்கிறோம், இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அதில் வந்து சரியாக தப்பாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், இல்லை நல்ல ஒரு முடிவு எடுக்கிற முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த நேரத்தில் நமக்கும் இருக்கிற நல்ல நம்பகமான ரிலையபிளான ஒரு சோர்சஸ் இருக்கும். அது எதிர்மே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், நெய்பராக இருக்கலாம், இல்லை கொலிக்காக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அங்கே வந்து நம்மளுடைய இதை வந்து ஷேர் பண்ணி இந்த மாதிரி விஷயத்தில் எப்படி நம்ம போகணுங்கிறத நீங்கள் கிரியேட் பண்ணி எடுத்தோன்னா அந்த செல்ஃப் சப்போர்ட் வந்து அங்கேருந்து கிடைக்கும். அப்புறம் 4th ஸ்டெப் பார்க்கும்போது நல்ல நல்ல புக்ஸுங்க. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நல்ல ஒரு ரீடிங் புக்ஸ், ஏதோ ஒரு புக்கு வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது அதோட ஆன்சர் வந்து அங்கே கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோஸ், நல்ல ஒரு ஒரு சோஷியல் மீடியாவோட அந்த வீடியோஸில் பார்க்கும்போது கூட நம்மளுடைய செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் கூட அந்த ஐடியாஸ் கூட நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி 3-4 ஸ்டெப்பில் வந்து நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். இது எதுக்கு சார், இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா, இதெல்லாம் லீட்ஸ் எங்கன்னா இதோட அவுட்புட் எங்கே வருதுன்னா பர்சனல் க்ரோத்தில் வந்து வருது. பர்சனல் க்ரோத்தில் வரும்போது எதுக்கு அப்படின்னா இப்போ இருக்கிற அந்த கரண்ட் சுச்சுவேஷனில் வி ஹேவ் டு கோ டு ஃபேஸ் ஸோ மெனி ப்ராப்ளம்ஸ். ஏன்னா நம்மளோட ஒர்க் பண்ண இடமாகட்டும், வெளியில் போகட்டும், இல்லை ஈவன் ஒரு நல்ல ஒரு ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு மொமெண்ட்டுக்கு நம்ம இருந்தால் கூட
அங்கேயும் ஏதோ சர்டன் டைப் ஆஃப் பீப்புள்ஸ், அந்த டாக்ஸிக் பீப்புள்ஸ் இருப்பாங்க, நெகட்டிவ் பீப்புள்ஸ் இருப்பாங்க. இல்லை அது பர்பஸாக அதுக்கு வேண்டியே வருவாங்க. ஸோ நம்மளுடைய டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வேண்டிய ஒரு பீப்புள்ஸ், செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதுக்கு வேண்டிய மோட்டிவோடு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புள்ஸ் வந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக் சுச்சுவேஷன் வந்து நம்ம வெளியில் வரணும். ஒரு நெகட்டிவ் எமோஷன் வந்து வெளியில் வரணும்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்பவே அவசியம். இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனில் இந்த 4 மெத்தடில் அதில் எப்படி நாம ஜோர்னலிங் பண்ணுறது, எப்படி நம்ம வெளியில் அவுட்கம் எப்படி ஒரு பாசிட்டிவாக கொடுக்கறது, நம்ம மைண்ட் செட்டை வந்து எப்படி மாற்றுங்கிறத நம்ம இந்த இதில் பார்த்துருக்குறோம். பை த ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா யூ கைண்ட்லி ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ நாட் சப்ஸ்கிரைப் யூ கைண்ட்லி டூ தட். பை த பை வந்து இதில் வந்து நம்ம 2 புக்ஸை வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஒன்று பார்த்தோன்னா இந்த பவர் ஆஃப் நவ்ங்கிறத எக்கார்ட் கோலேங்கிறவர் எழுதுனா ஒரு அருமையான புக். இதில் வந்து எப்படின்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாரு. நம்பர் 2 வந்து என்ன அடியாரில் உருவாக்கப்பட்ட ஒரு புக்கு த ஷிஃப்ட் யுவர் மைண்ட் செட் ஷிஃப்ட் யுவர் லைஃப்ங்கிறது அமேசானில் கிடைக்கும், கிண்டலில் கிடைக்கும், ஜஸ்ட் 99 ருபீஸ். இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு அருமையான இந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் எப்படி, செல்ஃப் அனலைசிங் எப்படி பண்ணுறது, செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் எப்படி பண்ணுறது, இதனால் என்ன மாதிரி நமக்கு லாபம், இன்னும் நம்ம மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எப்படி கொண்டு போகலாம், நம்மளுடைய குழந்தைகளை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு எப்படி வந்து நான் பாஸ் பண்ணாங்கிறது எல்லாமே ஏ டு செட் விலாவாரி இங்கே எழுதியிருக்குது. இதையும் நீங்கள் கிண்டல் வேலை அமேசானில் அவைலபிள் இருக்குது. இது லிங்க் கூட நான் இதில் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். You kindly get that book. And also, by the way, Manad Kumar, I'm leaving you. Okay, that we'll see you by the next video with the help of the new ideas. By the way, if you're not subscribed,